தங்க நகை விற்று பணம் பெற MAXGOLD cash for gold. Contact 04445454545. Link in description. Behindwoods ஆஷ்ல இன்னைக்கு என் கூட பாத்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ஷெஃப் சித்ரா முரளி மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம லாக்டவுன் அப்புறம் அதனால நான் உனக்கு வந்து ஒரு ஸ்வீட்டோட தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே சூப்பர். சிம்பிளான ஸ்வீட் தான், ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணிடலாம். ஓகே. பாஸ்தா பாயசம். பார்த்தேன்னு வச்சுக்கோ, அடப்பிரதமன் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாஸ்தாவை ஃபர்ஸ்ட் பாலை விட்டுறேன், காஞ்சின்னு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். காயிட்டோம். இங்கே பாரு, இது வந்து மேக்ரோனி எடுத்திருக்கேன். இதில் எந்த வேணாலும் இந்த நீட்டாக இருக்குமே பாஸ்தா, என்ன நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கணும். உடச்சிட்டு நான் வந்து வேக வச்சு தண்ணியில் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது பார்க்கும்போது தெரியும். அடப்பிரதமன் சாப்பிட்ருக்கியா? இது வெந்து வரும்போது கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் வரும், கண்டே பிடிக்க முடியாது. கொடுத்து அவங்க சாப்பிட்டு நீ சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோயேன். அதனால இதை காஞ்சோடனே நம்ம வந்து வேக வச்ச பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். அதுக்கு சக்கரை கொஞ்சம் ஒரு அரை கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி பருப்பு, ஏலக்காய், அவ்வளோதான். இதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். மில்க் மேட் இருந்தால் மில்க் மேடும் நம்ம விட்டுக்கலாம். ஆனால் இந்த பாத்திரத்தில் கொதிச்சு வரும்போது இதுலேயே ஒரு டேஸ்ட் வரும் இந்த உருளியில். ஸோ அதனால நமக்கு வந்து மில்க் மேடும் தேவையில்லை. கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. வேணும்னா இருந்தால் விட்டுக்கலாம். ஓகே சரி, பால் காயிட்டோமா? வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து, வேற லாக்டவுன்லாம் போட்டு வீட்டில் எப்படி போச்சு லாக்டவுன்? நான் இதே மாதிரி தான் அப்படியே கிளம்பிட்டேன் எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு வந்து டெய்லி ஒரு டிஷ், அதை வந்து யோஜனை பண்ணி புதுசா நல்லா வெயிட் போட்டிருக்க தெரியுதா? சாப்பிட்டு இதே வேலை தான். அதனால நல்லா புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். யோகா சார் எடுத்திருப்பாரு எப்படி இருந்தாலும். இல்ல யோகாவே கிடையாது, லீவு. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களே இப்பதான் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பால் வந்து கொதிச்சுட்டா, இப்போ வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாலில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஒன்று தான் லேட் ஆகும். அடுத்ததெல்லாம் ஆமாம், ஏன்னா பாயசங்கும் போது கொஞ்சம் கொதிக்கணும்ல, அப்போ தான் அது டேஸ்ட் வரும். அதனால தான். இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஏன் மில்க் மேட் இருந்தால் ஊற்றிக்கிறதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? எல்லார் வீட்லேயும் மில்க் மேட் இருக்காது. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கணும். சக்கரை போட்டால் கூட அந்த டேஸ்ட் வரும், கொதிக்க. அதனால தான் மில்க் மேட் போட அந்த க்ரீமியாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். நமக்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருப்பா. நீ வந்து இப்போ தான் வந்து ஓணம் ஸ்பெஷல் பண்ணோம். அதில் எல்லா பாயசமும் பண்ணும், நிறைய பாயசம். கேரளா போலி வித் பாயசம், பால் பாயசம். அதுக்கப்புறம் அதில் பண்ணுவாங்கள்ல கறி, என்னது கூட்டுக்கறி. அதுக்கப்புறம் வந்து அவியல், எல்லாம் ஓலனா காலன் எல்லாம் சரி நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. நீ மிஸ் பண்ணிட்ட. கொதிச்சு முடிச்ச உடனே அவ்வளோதான், சக்கரை போட போகிறோம். அது சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஏலக்காய் பொடியும் போட்டுற போகிறோம். முந்திரி பருப்பை வறுத்து போட்டு இதையும் விட்டு ஆஃப் பண்ண அவ்வளவுதான். நான் பாயாசம் வச்சா இது பெரிய கம்பு சுத்துற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். எல்லா பாயசமுமே இவ்வளவுதான். இதுல வந்து பாஸ்தாக்கு பதிலாக அரிசி இருக்குல்ல, பாஸ்மதி அரிசி, அதை ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு கையிலேயே நல்லா பொடிச்சிட்டோன்னா அதை போட்டோன்னா அரிசி பாயசம். ஜவ்வரிசி வேக வச்சு போடும்போது ஜவ்வரிசி டே தான். சிம்பிள், எல்லாம் ஒன்று தான், பேரு தான் வேற. இதில் வேணும்னா சக்கரை வேண்டாம், நாங்கள் வந்து டயட்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது எதுவுமே. அவ்வளவே தான். யூஸ்வலா பாயசம் பண்ணும்போது எங்கெல்லாம் தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? வேகாம சில பேர் பாலில் வேக வைப்பாங்க, சில பேர் தண்ணியில் வேக வைப்பாங்க. இப்போ ஜவ்வரிசில இருக்குன்னா ஊற வச்சு தான் வேக வைக்கணும், அப்பதான் வந்து கரெக்டாக வேகும். இல்லைன்னா அப்படியே போட்டோம்னா சில சமயம் வேகாது, அந்த இடத்துல தப்பாகும். மாதிரி சேமியாலாம் வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு வேக வைக்கணும். நான் வந்து பால்லே வேக வச்சிருவேன், தண்ணி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். அப்போதான் வந்து டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால்லே வேக. ஆமாம், அரிசியும் அதே மாதிரி தான். நொய்யாக உடச்சின்னு வேக வைக்கும் போது சீக்கிரமாக வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமை இழந்து போயிட்டா நல்லா இருக்காது. உங்களுக்காக தான் கேட்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சில பழ பாயசம்லாம் பண்ணும்போது வந்து அந்த சூடோடவே நம்ம பாலோ இல்லை தேங்காய் பாலோ விட்டோம்னா திரிஞ்சு போயிடும். பழம் இப்போ பலாப்பழத்தில், வாழைப்பழத்தில், மாம்பழத்துலலாம் பாயசம் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நெய்யில் வதக்கிட்டு நம்ம அந்த சூடோடவே நீ வந்து பாலோ இல்லை நார்மல் ஆவின் பாலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி விட்டோம்னா டெஃபினட்டாக வந்து அது திரிஞ்சு போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் விடும்போது திரிஞ்சு போகாது. அதுவும் அந்த இடத்துலையும் நிறைய பேருக்கு தப்பு வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரையை சேர்த்துருவோம். நான் ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி,
சேர்ந்து ஒரு 7 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மில்க் மேடை சேர்த்துடலாம். அப்படியும் சேர்க்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே சைடில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். ஓகே, நான் வந்து இப்போ நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்ல வாசனை வருதா? ஏலக்காய் போட்டோமே. இதுலேயே வந்து குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாம். அது வந்து அது ஒரு ஃப்ளேவர் தான். நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அதனால தான் அந்த பாயசம் டேஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. கரெக்ட். அதே மாதிரி பாயசத்துல வெல்லம் சேர்க்கிறோம்ல, கடலைப்பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு பாயசம், அதெல்லாம் வெல்லம் சேர்ப்போம். ஸோ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து பால் சேர்ப்பாங்க. அது மாதிரி தேங்காய் பாலும் சேர்ப்போம். அந்த சமயத்துலேயும் வந்து ரொம்ப கொதிக்க சேர்க்காம ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா அதுவும் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லை சில பேருக்கு அதெல்லாம் தான் திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆகிடுது. நான் ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் மேடை சேர்த்துட்றேன். மில்க் மேட் விட்டுறேன். இது அதாவது கண்டென்ஸ் மில்க், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதே போதும், சர்க்கரையோட டேஸ்ட்டே போதும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கனால ஸ்பெஷலாக எனக்காக ஒரு கப்பு மில்க் மேட். ஆமாம், அவ்வளோதான். அது கூட இப்போ தான் நான் வந்து யோஜனை பண்ணேன் மில்க் மேட் விடலான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ இப்போ ரெடி ஆகிடுது, நம்மளுடைய பாஸ்தா பாயசம் ரெடி. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு இப்போவே பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பரங்கிக்காய் வெந்தய குழம்பு. ஓகேவா? டன். ஸோ பாஸ்தா பாயாசம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. மிச்சது அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அதாவது வத்த குழம்புனா நல்லா சுண்டி வரதுக்கு பேர் தான் வத்த குழம்பு. நான் வந்து பரங்கிக்காவும் வெந்தயமும் போட்டு பரங்கிக்காய் வெந்தய குழம்பு, காய் சேர்த்து பண்ணும்போது அது வெந்தய குழம்பு தான் சொல்லணும். அப்படியே செம தேன் கலரில் இருக்கும், அது சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வெந்தய குழம்பு தான் இப்போ பண்ணி காமிச்சு. சூப்பர். உங்கள் சன்னும் சமைப்பாங்களா? உங்களை விட உங்கள் பையன் தான் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரான். சரி, ஓகே, போனால் பார்த்து அடுப்பாத்த வை. கிலோ குறைஞ்சாதான் நான்லாம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியவேனா இருக்கும். ஒருவேளை அவளுக்கு தெரியல. அது இல்லை அப்பவே யோசிச்சேன். என்ன யோசிச்ச? மற்றதெல்லாம் கேட்குறிய அப்படியே சூடு வச்சு. தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கான்டாக்ட் 04445454545. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.